மிட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கம்பல்சரி மிட் பாயிண்டோட above HP infront of VP கொடுத்துருவாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான் ஏதாவது ஒண்ணுத்தை கொடுத்து இன்னொன்னு கொடுக்காம இருக்கு. 99% எல்லா ப்ராப்ளத்தையும் மிட் பாயிண்டோட above HP டிஸ்டன்ஸும் infront of VP டிஸ்டன்ஸும் வந்துடும். ஓகே, மீதி எந்த டேட்டாவுனாலும் மாறி மாறி வரும். ட்ரூ லென்த் வரும், ஃப்ரண்ட் வியூ லென்த் வரும், டாப் வியூ லென்த் வரும், எண்ட் ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸ் வரும். அது எப்படி ஒரு நாள் மாறி வரும். தீட்டா பை வரலாம், இல்ல ஆல்பா பீட்டா வரலாம், எது ஒண்ணாலும் வரலாம். ஆனா இந்த மிட் பாயிண்டோட above HP டிஸ்டன்ஸும் infront of VP டிஸ்டன்ஸும் கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு 100% கொடுத்துருவாங்க. பட் அது இல்லாமலும் ப்ராப்ளம் இருக்கு. அது உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் 99% 98% சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்தோடனே லோக்கஸ் ஆஃப் எம் டேஷ் லோக்கஸ் ஆஃப் எம் போடுறோம். எம் டேஷ்ங்கிறது என்னது? லோக்கஸ் ஆஃப் எம் இன் ஃப்ரண்ட் வியூ, இது லோக்கஸ் ஆஃப் எம் இன் டாப் வியூ. இந்த ரெண்டு லோக்கஸும் நம்ம ஈஸியா நாம எடுத்தோடனே என்ன பண்ணிடலாம், ரெஃபரன்ஸ் லைன் லோக்கஸ் ஆஃப் எம் இன் ஃப்ரண்ட் வியூ, லோக்கஸ் ஆஃப் எம் இன் டாப் வியூ போடலாம். அதுக்கப்புறம் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், மீதி இருக்கிற எல்லா லோக்கஸுமே வந்து நம்மளால வரையணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா கிவன் வந்து பார்த்தோன்னா லைனோட லென்த் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ட்ரூ லென்த் இஸ் கிவன் எவ்வளோ 100 mm. ஓகேவா? லைன் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ லென்த்தோ டாப் வியூ லென்த்தோ கொடுக்கல. ட்ரூ லென்த் இஸ் 100 mm. அடுத்தது θ = 40 டிகிரி, phi = 35 30 டிகிரியா 30 டிகிரி. m வந்து 45 mm above HP and 35 mm IVP. Remember, நான் given data எழுதும்போது அதோட யூனிட்டை மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ட்ரூ லென்த் 100 mm, m 45 mm above HP, 35 mm in front of VP. இதே வந்து நான் டிராயிங்ல பண்ணும்போது வெறும் 45 35 100 தான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? ஏன் அங்க வந்து நாம என்ன பண்றோம், யூனிட்ஸ் தனியா ஸ்பெசிஃபை பண்றோம். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm ஸ்பெசிஃபை பண்றோம். அதனால டிராயிங்ல யூனிட்டை ஸ்பெசிஃபை பண்ண கூடாது. given டேட்டால கம்பல்சரி அதோட யூனிட்டை அது என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். சரியா? given டேட்டால வந்து மென்ஷன் பண்ணாம டிராயிங்ல மென்ஷன் பண்றது எந்த யூஸும் கிடையாது. given டேட்டால யூனிட் மென்ஷன் ஆயிருக்கும், டிராயிங்ல யூனிட் மென்ஷன் பண்ண கூடாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் TL வந்து ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீ ட்ரூ லென்த் தான் ஃபுல்லா எழுது. இல்ல லைன் AT = 100 mm அப்படி எழுது. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், as it is lengthy line xy line வந்து போட்டுரு. then you have to mark VP and HP above and below the reference line. m தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணனும். m வந்து என்ன இருக்கு, 45 mm மேல 35 mm கீழே. இந்த 45 mm எடுத்து நான் என்ன பண்ணேன், ஒரு லைன் வரைஞ்சி m டேஷ் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது 35 mm எடுத்து இங்க ஒரு லைன் வரைஞ்சி m மார்க் பண்ணிக்கிறேன். நீ லோகஸ் ஆஃப் m டேஷ் m னு எழுது. நான் எரர் லாக்கால m டேஷ் m மட்டும் மார்க் பண்றேன். சரியா? அடுத்தது இந்த கேபிட்டல் லெட்டர்ல போடுங்க. அடுத்தது ட்ரூ லென்த் இஸ் given, theta and phi, true inclination is given. நகத்தை அடிக்காத போட்டுறேன். true inclination theta and phi is given. ஓகேவா? இப்போ சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சு m dash m மார்க் பண்ணிக்கோ. சரியா? இப்போ ட்ரூ லென்த் 100 mm, θ வந்து 40 டிகிரி. அப்ப நான் 40 டிகிரிக்கு இங்க ஒரு லைன் போடணும். எவ்வளவு லென்த் போடணும்னா 50 mm போடணும். ஏன்னா மிட் பாயிண்ட்ன்றது வந்து ட்ரூ லென்த்துக்கு மிட் பாயிண்ட் தான், ஃப்ரண்ட் வியூக்கு மிட் பாயிண்ட் தான். அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ 100 mm. அப்ப நான் என்ன பண்றோம், 40 டிகிரிக்கு 50 mm க்கு ஒரு லைன். அதே 50 mm க்கு நான் என்ன பண்ணோம், இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரியா? 40 டிகிரிக்கு இந்த பக்கம் நான் 50 mm க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம், இந்த பக்கம் 50 mm க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது எங்க முடியுதோ அங்க ஒரு லோகஸ் நான் போடணும். சரியா? இது லோகஸ் ஆஃப் B in front view, இது லோகஸ் ஆஃப் A in front view. இதோட ஆங்கிள் இங்க மார்க் பண்ணாலும் சரி, இங்க மார்க் பண்ணாலும் சரி, எங்க வேணாலும் மார்க் பண்ணிக்கோ. இதோட ஆங்கிள் எவ்வளோ, θ = 40 டிகிரி. இது 35 mm சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. 35 mm போட்டா தப்பா வரும்.
இது எவ்வளவு சொன்ன 45 mm சொன்னனா இத 55 mm மாத்தி 55 mm in front of it னு மாத்தி இங்கடா 55 ஆமா அதே இங்க வந்து என்ன பண்ற 30 டிகிரி சாரி 30 டிகிரிக்கு அகைன் 50 mm க்கு இந்த பக்கம் 50 mm க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே ஆங்கிள் ரிவர்ஸ்ல இந்த பக்கம் என்ன பண்ணிர எக்ஸ்டெண்ட் பண்ணிர எங்க முடியுதோ அங்க ஒரு லோக்கஸ் அதே மாதிரி இன்னொரு லோக்கஸ் கரெக்ட்டா முடிகிற இடத்துல பண்ணுங்க ஒரு mm மேல இருக்கோ இல்ல கீழ இருந்துச்சுனா ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும் சரியா இது வந்து லோக்கஸ் ஆஃப் B இன் டாப் வியூ லோக்கஸ் ஆஃப் A இன் டாப் வியூ இது வந்து என்னது A1 ஏதோ A1 A2 னு வரும்போது இது B1 B2 னு வரும்போது ஏனா இது 2 லென்த்தோட இனிஷியல் எண்ட் ஃபைனல் எண்ட் அதனால இது ரெண்டுத்துக்கு நான் நேமிங்ஸ் கொடுக்கல ஓகேவா இப்போ இந்த 2 லென்த் ரெண்டும் நாம இங்க வரைஞ்சிட்டோம் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையல இப்போ 2 லென்த்தோட ஃபைனல் எண்ட் இதுதான் ஓகேவா டாப் வியூல இருக்க ஃபைனல் எண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் போகுது அது எது வரைக்கும் போகுது லோகஸ் ஆஃப் locus of m in front view வரைக்கும் போகுது ஓகேவா அப்ப நான் என்ன பண்றேன் இது ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் 90 டிகிரி லைன் போடுறேன் அது எது வரைக்கும் போகுது locus of m in front view வரைக்கும் போகுது ஓகேவா இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் எடுத்து ஆர்க் அடிச்சா இந்த front வியூவோட இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இதுவும் சேம் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த ரெண்டுத்தையும் டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸா எடுத்துக்கிறேன் இத வந்து என்ன பண்றேன் m டாஷ் சென்டரா வைக்கிறேன் இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறேன் ஆர்க் அடிச்சா அது எங்க போய் மீட் ஆகுது B டாஷ்ல மீட் ஆகுது சோ இத நான் என்ன பண்ணிக்கிறேன் B டாஷ் மார்க் பண்ணிக்கிறேன் இத ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணி அதே ஆங்கிளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா எனக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிடும் எனக்கு பெண்ட் ஆன மாதிரி நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா வரும் ஓகேவா பெண்ட்ல ஆர்க் ஓகேவா அத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா எனக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிடும் இது வந்து என்னது A டாஷ் ஓகேவா A டாஷ் B டாஷ் கிடைச்சாச்சு ஃப்ரண்ட் வியூல இருந்து கிடைச்சாச்சு டாப் வியூ வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியா போட்டுடலாம் எப்படி n ப்ரொஜெக்டாஸ் ஆல்வேஸ் கோயின்சைட் என்ற கான்செப்ட்ல அப்ப நான் இது என்ன பண்றேன் ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் லோகஸ் ஆஃப் A இன் ஃப்ரண்ட் வியூல இருந்து லோகஸ் ஆஃப் A இன் டாப் வியூக்கு இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் சோ இங்க A அதே மாதிரி B இன் ஃப்ரண்ட் வியூல இருந்து B இன் டாப் வியூக்கு இந்த மாதிரி வந்து இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளீன் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இத ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா எனக்கு டாப் வியூ கிடைச்சிருச்சு எனக்கு டாப் வியூ போட்ட ஃப்ரண்ட் வியூ போட்ட ரூலர் ஃப்ரண்ட் வியூ ரூலர் போட்ட டாப் வியூ ரூலர் போட்ட எல்லா லைன்ஸும் போட்டாச்சு நாம போட்டது கரெக்ட்டா இல்லையான்றது மட்டும் தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா இப்போ ரூலர் இத வச்சு கார்ட் போட்டோம் அதே மாதிரி இந்த டாப் வியூ கரெக்ட்டா வரணும் இல்லையா இந்த தினா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் இது வரைக்கும் போகுது லோகஸ் ஆஃப் m இன் டாப் வியூ வரைக்கும் போகுது சோ நான் இங்க வந்து லோகஸ் ஆஃப் m இன் டாப் வியூ வரைக்கும் ஒரு லைன் போடுறேன் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுத்து டாட் அடிச்சா கரெக்ட்டா B ல போய் முடியும் ஓகே முடிஞ்சதுனா நீ போட்டது இந்த பக்கத்துக்கு கரெக்ட் சோ அப்போ இது உள்ள வந்து சோ B1 டாஷ் இது B2 டாஷ் அதே மாதிரி இந்த பக்கத்துல ஓகேவா AM radius MS center இங்க இருந்து ரிவர்ஸ் ஒரு அடிச்சி இதுல இருந்து ஒரு 90 டிகிரி லைன் போட்டனா அந்த லைன் வந்து இந்த ஆர்க்கோட எண்ட் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆச்சுனா இந்த 2 ல இருந்து கரெக்ட் அதே மாதிரி M dash A dash as radius M dash as center இப்படி ரிவர்ஸ்ல இங்க ஒரு ஆர்க் அடிச்சி இத ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணனா எனக்கு வந்து இது கனெக்ட் ஆச்சுனா இந்த டூல் இருந்து கரெக்ட் இப்போ இது உள்ள வருது இது வெளிய போகுது சோ A1 டாஷ் இது A2 டாஷ் அவ்வளவுதான் சரியா டவுட் ஏதாவது இருக்கா
போடலாமா